சிரிக்கிட்ட பாரு இதுவ. எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள். எங்களை பார்த்து குறை சொல்கிறீங்க? மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த பஸ்ஸு போக்குவரத்தை கூட ஒரு சரியான முறையில் நிர்வகிக்க தெரியாத ஒரு அரசு இது. இந்த அரசை யாராலும் குறை சொல்ல முடியாதான். ஸ்டாலின் அவர்கள் இதில் வர பெருமிதம் வர கொள்கிறார். போகிற பார்க்க பார்த்தா இந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் வந்து நிற்கும்போது படிக்கட்டு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்கள்ல வண்டியில், அதுபோல் பஸ்ஸு பின்னாடியே ஒரு படிக்கட்டு வர எடுத்துகிட்டு வரணும் போல இருக்குது. நிற்கிற ஸ்டாப்பெல்லாம் அந்த படிக்கட்டை வச்சு அந்த படிக்கட்டு வழியாக இறங்கும் பொழுது மக்கள் அந்த அளவுக்கு லட்சணத்தில் இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்குது. இந்த கலவர காட்சிகள் வேற எங்கேயும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் உள்ள இப்போ இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய ஈரோட்டு கிழக்கில் தான். மக்கள்லாம் கூடி நின்று திமுகவினரை வறுத்தெடுக்கிறாங்க. இங்கேயே வந்தீங்க, ஓட்டு கேட்க வந்தீங்க, அதை ஏன் வந்தீங்க, இது ஏன் வந்தீங்கன்னு எல்லாம் சேர்ந்து கேட்பானுவோ. கடைசியாக பார்த்தீங்கன்னா வைப்பான பாருங்கள், எலெக்ஷன் டைமில் 500 காசை வாங்கிக்கிட்டு ஓட்டை கொண்டு திமுக போட்டோணும். இப்போ 1 லட்சம் ஓட்டில் நாங்கள் ஜெயித்தோம், 4 லட்சம் ஓட்டில் நாங்கள் ஜெயித்தோன்னு திமுககாரனும் போயிட்டே இருப்பானோ. இவனை கூவானோ, எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டானோ, காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு போயிடுவானோ. இவனோட லட்சணமே இதுதான். நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த போறோம் என்று சொன்னார்கள். எனக்கு எதற்கு பாராட்டு விழா, அது என்னுடைய கடமை என்று நான் சொன்னேன். சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த